சொல்லுவாங்கல்ல, பொதுவாவே வந்து இந்த ஒருத்தவங்கள ரொம்ப குழப்பி விட்டு பிரச்சனையாக்குறதும் நம்ம தான் அப்படின்ற மாரி, நெறைய பேருக்கு தீர்வு குடுக்குறதும் அவங்க தான். ஐடியாலஜிலாம் இவங்கள அடிச்சுக்கவே முடியாது. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஆனா அவங்களோட வாழ்க்கைன்னு வரும்போது முடிவெடுக்கிறதுக்கு அந்த குழப்புவாங்க. ஸோ தடுமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். எங்களுடைய நிலைய பொறுத்தவரைக்கும் இந்த வருஷத்துல இந்த தடுமாற்றங்கள் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ நான் எல்லாருக்கும் கரெக்ட்டா எல்லாம் சஜஷன்ஸ் குடுத்துறாங்க. ஆனா எனக்கு மட்டும் என்னோட முடிவு எடுக்க முடியாம தடுமாறிட்டு இருந்தேன் அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல ஒரு கிளியர் கிடைக்கும். ஸோ நெறைய பேருக்கு வந்து பொருளாதாரம் பொருளாதார உயர்வு, இடமாற்றம், வீடு மாற்றம், சில பேருக்கு வீடு வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தி. எனக்கு குழந்தை இல்ல. ரொம்ப நாளா ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தோம். இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகல அப்படின்னா, அதுக்கான பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடியது. முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நெறைய பேருக்கு வீட்ல வந்து சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போச்சு அப்படின்னா, எங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிராதா? கண்டிப்பா பாகப்பிரிவினை அப்படின்றதெல்லாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு. நெறைய பேர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் சைன் பண்ணுவீங்க. அதுல வந்து சில பேருக்கு என்னன்னா, ஒரு விட்டு குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். ஒரு மனக்கசப்பு எப்பவுமே சொத்துக்கள் பகிர்ந்துக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, பணமா, உறவான்ற வரும்போது நெறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து சில நேரங்கள்ல உறவு முக்கியம் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க பணத்த கொஞ்சம் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இல்ல எனக்கு வந்து என்னோட உறவ தாண்டி எனக்கு பணம் தான் முக்கியன்றப்போ, உறவ இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணுன்ற மாரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். இத மேனேஜ் பண்றது, இந்த பேலன்ஸ் பண்ணிக்கணுன்றது உங்களுடைய மனநிலை பொறுத்தது.